பீரியட்ஸ் பிளட்டுனாலே அது ஒரு டர்ட்டி மெட்டீரியல் வெளியில் வருது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த டைமில் அதை தொடக்கூடாது இதை தொடக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே நிறைய சொல்லி வச்சதுனால அது ஒரு தகாத விஷயம் அப்படிங்கிற மாதிரியே மைண்ட் செட்டில் எல்லாருமே மாறிட்டாங்க. அப்படி கிடையாது. அது ஒரு நார்மல் பாடியில் நடக்கிற ஒரு மெக்கானிசம் தான். ஆக்சுவலாக ஃபாலிக்கல் உருவாகி அது குழந்தையாக இம்ப்ளான்ட் ஆகலை அப்படின்னா அதுக்காக வளர்ந்த எண்டோமெட்ரியம் அது வளர்ந்துட்டே போகாது. அது ஷெட் ஆகி வெளியில் வந்தால் தான் அடுத்த சைக்கிளுக்கு அது ரெடி ஆக முடியும். அதனால தான் அது ஷெட் ஆகி ப்ளீடிங்காக வருது. அந்த ப்ளீடிங் ஒரு நார்மலான விஷயந்தான், நார்மலான பிளட்டு தான். அது டர்ட்டி மெட்டீரியல் கிடையாது. அதே மாதிரி அந்த டைமில் ஏன் ஸ்மெல் வருது அப்படின்னா, பாடியில் உள்ள ஒன்னொன்றுக்குமே ஒரு ஸ்மெல் இருக்குது. ஸ்வெட்டிங்க்கு ஒரு ஸ்மெல் இருக்குது, மோஷன் போனால் ஒரு ஸ்மெல் இருக்குது. அதே மாதிரி பிளட்டு பீரியட்ஸ் அப்போ வரும்போதும் ஒரு பர்டிகுலர் ஸ்மெல் இருக்குது. அதுதானே ஒழிஞ்சு அது டர்ட்டி கிடையாது. இதை ஒரு டர்ட்டியான விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நம்ம பாடி நல்ல மெக்கானிசமில் இருக்குது, நல்ல ஹார்மோனல் பேலன்ஸில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கணும்.